வணக்கம் நண்பா, நான் உங்கள் அபிலாஷ் டேனியல் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி வித் டேனியாலஜி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பாம்புகளை பற்றி தாங்க. ஆமாங்க, நம்மள நிறைய பேருக்கு பாம்புகளை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனால் நமக்கு பாம்புகளை பற்றி தெரியாத சில விஷயங்களை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக விசிட் பண்ணுறவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அந்த பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே வாங்க நண்பா, நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகத்திலே இதுவரை 3600 ஸ்பீஷஸ் ஆஃப் பாம்புகளை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 3600 ஸ்பீஷஸ்லேயும் வெறும் 600 ஸ்பீஷஸ்க்கு மட்டும்தான் விஷம் இருக்குது, அதாவது வெனம் இருக்குது. அண்ட் இந்த 600 ஸ்பீஷஸ்லேயும் வெறும் 200 ஸ்பீஷஸ் மட்டும்தான் ரொம்ப வெனமஸாக இருக்குது. இந்த 200 வகையான பாம்புகளோட விஷத்தால் மட்டும்தான் மனுஷங்களுக்கோ இல்லை பெரிய மிருகங்களுக்கோ மரணத்தை வருத்த முடியும். அண்ட் மற்ற விஷயம் எல்லாம் ரொம்ப ஹார்ம்ஃபுல் இல்லை. ஓகே, நம்ம இப்போ முதல் ஃபேக்டை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு நாகமணி மேலே நம்பிக்கை இருக்குது? ஆமாங்க, நாகமணின்னா ஸ்னேக் ஸ்டோன் தான். இந்த பாம்புகளில் 2 வகை இருக்குது. ஒன்று விஷமுள்ள பாம்பு, இன்னொன்று விஷம் இல்லாத பாம்பு. அண்ட் இந்த நாகமணி எங்கே பார்க்க முடியும்னா விஷமுள்ள பாம்பில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆமாம், உங்களுக்கே தெரியும் இந்த நாகமணியை கிங் கோப்ரா அப்படிங்கிற ஒரு வித பாம்பில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு. இந்த விஷயத்தை நம்மள்ட்ட யாரோ சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா யாரோ சொல்லி நம்ம கேட்டதாக இருக்கும். அண்ட் இது வரைக்கும் நாம் அந்த நாகமணியை பார்த்துருக்க மாட்டோம். மேபி இந்த வீடியோ பார்க்குற யாராவது இந்த நாகமணியை நேரில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாம்புகள் வேட்டையாடுறது 2 விதமாக வேட்டையாடும். ஒன்று விஷத்தை யூஸ் பண்ணி வேட்டையாடும், இன்னொன்று விஷத்தை யூஸ் பண்ணாமல் வேட்டையாடும். அண்ட் சொல்ல மறந்துட்டேன், இந்த பாம்புகளை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த பாம்புகள் எப்போவும் கார்னிவோரஸாக தான் இருப்பாங்க. இப்படி இந்த பாம்புகள் ரொம்ப நாள் வேட்டையாடுறது பிறகு அதுக்கு வயசாகும். அப்போது அதால் இந்த விஷத்தை யூஸ் பண்ணி ரொம்ப எல்லாம் வேட்டையாட முடியாது. ஸோ இது என்ன பண்ணுன்னா இந்த விஷத்தை சேர்த்து வைக்குமா. அப்படியே சேர்த்து வச்சு கொஞ்ச நாள் கழியும்போ இந்த விஷம் என்ன ஆகும்னா ஒரு கல் மாதிரி ஆகும். அந்த கல் இந்த பாம்போடைய நெட்டியில் இருக்கும். இந்த பாம்புக்கு ரொம்ப வயசான அப்புறம் இந்த பாம்பு என்ன பண்ணுன்னா இந்த கல்லை வெளியே கக்குமா. அண்ட் இந்த கல்லுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்னென்னா இந்த கல் ரொம்ப க்ளோ ஆகும், அப்படின்னா நல்லா வெளிச்சம் வரும். ஸோ இப்படி க்ளோ ஆகுறனால இந்த கல்லை நோக்கி பூச்சிகள், ஊர்வன பிராணிகள் எல்லாம் இந்த கல்லை நோக்கி வருமா. ஸோ இந்த நேரம் பார்த்து இந்த பாம்பு அந்த பூச்சிகளை எல்லாம் பிடிச்சி தின்னுமா. ஸோ பாம்புக்கு வயசாகிற காலத்தில் இப்படி தான் பாம்புக்கு இந்த கல் உதவுது. அண்ட் சிலர் சொல்லி பார்த்துருக்கேன், இந்த பாம்பு கையில் இந்த கல் இல்லைன்னா அந்த பாம்பு உயிரே விட்டுரும் அப்படின்னு. பட் இதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் இந்த பாம்பு கல்லோட கதையை நம்ம இந்தியா மட்டும் இல்லை, உலக நாடுகளே பேசுது. அதுலேயும் இந்தியா, அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி நாடுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நாடுகளில் இதை பற்றி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம நம்புறதா இல்லை நம்பக்கூடாதா அப்படின்னு நமக்கு தெரியல. அண்ட் இதை பற்றி சயின்டிஸ்டோட விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாம்போடைய தலையில் இந்த மாதிரி ஒரு கல்லை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்பேஸுமே இல்லை. அண்ட் இது வரைக்கும் பாம்போட தலையிலேருந்து இப்படி ஒரு ஸ்டோன் கண்டுபிடிக்கப்பட்டதும் இல்லை. அண்ட் இதுக்காக நம்மளோட சயின்டிஸ்ட் கொடுக்குற விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாம்போட தலையில் உள்ள ஒரு எலும்பை எடுத்து தான் இவங்க நாகமணி அப்படின்னு நம்ப வைக்கிறாங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, பாம்போட தலையில் ஒரு எலும்பு இருக்குது, அதோட பேர் என்னென்னா கார்டிலேஜ். இந்த எலும்புக்குள்ளே நிறைய கேப்ஸ் இருக்கும். ஸோ இந்த எலும்பை தண்ணியில் வச்சாலும் அந்த எலும்பு தண்ணியை உறிஞ்சி தான் எடுக்கும். அது மாதிரி தான் இந்த எலும்பை எடுத்து பாம்பு கொத்தின இடத்துல வச்சா இந்த எலும்பை என்ன பண்ணுன்னா அதில் இருக்க அந்த விஷத்தை உறிஞ்சி எடுக்கும். ஸோ அந்த பர்சனோட உடம்புல உள்ள அந்த விஷத்தோட தன்மை ரொம்ப குறைஞ்சிரும். அண்ட் ஸோ இப்படி தான் இந்த எலும்பு துண்டை வச்சு தான் நாகமணி அப்படின்னு ஜனங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்க. அண்ட் ஸோ இப்படி போகிற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம யாரை நம்புறது அப்படின்னு நமக்கு தெரியல. அண்ட் இது வரைக்கும் இந்த நாகமணி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. சரி, நம்ம பாம்பை பற்றியான அடுத்த ஒரு விஷயம் பார்ப்போம். பாம்போடைய விஷத்தை குடித்தா என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம நார்மல் விஷத்துக்கும் பாம்போடைய வெனத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஷம் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்கின்ல பட்டாலே அது டேமேஜ் வருத்தும். ஆனால் வெனம் அப்படிங்கிறது அப்படி இல்லை. இந்த ஸ்னேக் வெனம் அப்படிங்கிறது எப்போ நம்ம பிளட் வெசல்ஸில் என்டர் ஆகுதோ அப்போது தான் ஹியூமனுக்கு பிரச்சனை வருது. எதனாலன்னா இந்த வெனம் என்ன பண்ணுன்னா பிளட்டில் போய் பிளட்டை க்ளாட் பண்ணும். அண்ட் பிரெயினில் போய் பிரெயினில் உள்ள பிளட் சர்க்குலேஷனை க்ளாட் பண்ணிவிடும். அண்ட் ஸோ இதனால் அந்த மனுஷன் கொஞ்ச நேரத்தில் இறந்துடுவான். அண்ட் இந்த விஷம் அப்படிங்கிறது அப்படி இல்லை. இதால் ஆர்கன்ஸுக்கு தான் டேமேஜ் வரும். சப்போஸ் நம்ம இந்த விஷத்தை குடிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டொமக்கில் இருக்கிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்ன பண்ணுன்னா இந்த வெனத்தை எதிர்த்து போராடும். அண்ட் ஸோ மனுஷனுக்கு இது பெரிய ஆபத்தை கொடுக்காது. அண்ட் அட் த சேம் டைம் நம்ம கையில் ஒரு வூண்ட் இருக்குன்னு வைங்க, இது கொஞ்சம் உள்ளே போனால் கூட அது நமக்கு ஆபத்தாக விளையும். இப்போ நீங்கள் பாம்போட வெனத்தில் குளிக்க கூட செய்யலாம், ஆனால் உங்கள் கையிலே காலில் ஏதாவது வூண்ட் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு மரணத்தை தான் கொடுக்கும். இந்த நேரத்தில் நான் கேட்ட ஒரு கதையை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் தன்னோட வயலுக்கு போயிட்டு ஈவினிங் அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. அப்போ தான் அங்கே ரோட்டில் ஒரு பாம்பு கடந்ததை கவனிக்காமல் இவர் அந்த பாம்பை மிதிச்சிட்டாரு. அண்ட் சீறி வந்த அந்த பாம்பு இவரோட கால் சிறுவரில் கொத்திடுச்சு.
இவர் இதை கவனித்த உடனே இவருக்கு என்ன பண்ணணும் தெரியும். ஸோ அவர் கையில் ஒரு கத்தி இருந்ததை எடுத்து அவரோட கால் சிறுவரில் வெட்டி தள்ளினார். அண்ட் ஸோ அதனால அந்த காலில் இருந்த விஷம் அவர் உடம்புல பரவாமல் போச்சு. அவர் அப்படியே வீட்டுக்கு போயிட்டார். அண்ட் ஒரு வாரத்துக்கு பிறகு அவர் அதே வழியாக வந்துட்டு இருக்கும்போது அந்த விரல் அங்கே கிடக்கிறது அவர் பார்த்தாரு. இது நம்மளோட விரல் இல்லையா அப்படின்னு நினச்சி அந்த விரலை எடுத்து சும்மா அந்த இடத்துல ஒட்டி வச்சு பார்த்தாரு. அண்ட் காலையில் வீட்டை விட்டு போன அந்த மனுஷன் ஈவினிங் வீடு திரும்பல. ஏன்னா அந்த ஆள் இறந்துட்டார். அண்ட் இதுலேருந்து நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாம், அந்த விஷம் எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த இடத்த விட்டு போகாது. அண்ட் ஏதாவது ஒரு பொருளை பாம்பு கொத்திடுச்சு அப்படின்னா அந்த பொருளை எங்கேயாவது தூரமாக கொண்டு போடுங்க, இல்லைனா மண்ணு தோண்டி புதைச்சிருங்க. அண்ட் கண்டிப்பாக மனுஷங்க உள்ள ஏரியாவில் அதை போட்டுறாதீங்க. அண்ட் அதை சாப்பிட்ற மிருகங்களுக்கும் அது ஆபத்தாக தான் விளையும். அண்ட் இது மாதிரி தான் அமெரிக்காவில் ஒரு நியூஸ் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷெஃபோட வீட்டில் ஒரு பாம்பு வந்திருக்கு. இந்த பாம்பை பார்த்ததும் அவங்க கையில் இருந்த கத்தியால் அந்த பாம்பை வெட்டி போட்டாங்க. அண்ட் இதை பார்க்குறதுக்காக ஊர்லேருந்து கொஞ்சம் ஆட்கள் அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சரி பாம்பு தான் செத்து கிடக்க அப்படின்னு அதுக்கு பக்கத்தில் போய் செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணாங்க. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த துண்டிக்கப்பட்ட பாம்போட தலை வந்துட்டு அந்த ஆளை கொத்திடுச்சு. அண்ட் கொஞ்ச நேரத்துலேயே அந்த மனுஷன் இறந்துட்டார். அண்ட் இது போல தான் பாம்பு தான் செத்து கிடக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீன் போட போனால் இப்படி தான் நடக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாம்போட விஷத்தை மெடிசினல் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. அண்ட் இந்த விஷத்தால் கேன்சர் போன்ற நிறைய வியாதிகளை குணப்படுத்த முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் கொடிய விஷமுள்ள பாம்பு அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணப்பட்டது இன்லாண்ட் டைப்பான் அப்படிங்கிற பாம்பு தான். அண்ட் இந்த பாம்போடைய ஒரு ட்ராப் வெனத்தால் 100 பேரை கொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் இந்த வெனம் தான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ வாங்க நம்ம அடுத்த ஃபேக்ட் என்னங்கிறது பார்ப்போம். பாம்புகளை உலகத்தில் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். அண்ட் ஒரே ஒரு இடத்துல மட்டும் பார்க்க முடியாது. அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா. ஓகே, நம்மளோட அடுத்த ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோரும் சொல்லுவோம் 2 தலை பாம்பு அப்படின்னு. ஆனால் நம்ம மோஸ்ட்டாக அது நேரில் பார்த்துருக்க மாட்டோம், டிவிலேயோ சீரியல்ஸ்லேயோ பார்த்துருப்போம். அண்ட் நாம் அந்த பாம்பை பற்றி கேட்ட கதைகள் எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பாம்புகள் வளர்ந்து 20 அடி 30 அடி நீளத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாம்புகள் முட்டையிலேருந்து விரிஞ்ச உடனே காடை நோக்கி போயிடும். அண்ட் அதுக்கப்புறம் ஃபுல்லாக இது காட்டில் தான் இருக்கும். அண்ட் மோஸ்ட்டாக பாம்புகள் சாப்பாடு அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக சண்டை போட தான் செய்யும். அண்ட் நம்ம இப்போ பார்த்த அந்த 2 தலை பாம்புகளுக்கும் இந்த சண்டையில் எந்த குறையுமே இருக்காது. சாப்பாடு அப்படின்னு வந்ததும் சண்டை போட்டு அதுவே செத்துரும். அண்ட் தனித்தனியாக பிறந்த அண்ணன் தம்பினாலே சும்மாவே சண்டை போடுவாங்க. அண்ட் இது ஒரே உடம்போட பிறந்திருக்கு, சும்மாவா இருக்கும். அதில் சண்டை போட்டு ஒரு தலை செத்து போனாலும் அடுத்த தலையும் தானாக செத்து போயிடும் கொஞ்ச நேரத்துலேயே. ஓகே வாங்க நம்ம அடுத்த ஃபேக்டை பற்றி பார்ப்போம். ஒரு சில பாம்புகளுக்கு பசி வந்துருச்சுன்னா அது வேட்டையாடி தின்னும். சப்போஸ் அதுக்கு வேட்டையாட எதுவும் இல்லைன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க பாம்பையே அது வேட்டையாடி சாப்பிடும். மேபி அந்த பாம்பு தனியாக இருந்துச்சுன்னா, ஆமாம் நீங்கள் யோசிச்சது கரெக்டு தான், அந்த பாம்பு தனியாக இருந்துச்சுன்னா அதோட வாழையே அது சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதால் அந்த பாம்பு செத்துருமா அப்படின்னு என்கிட்ட கேட்டால் எனக்கு தெரியல. ஓகே நண்பா, நம்ம இப்போ அடுத்த ஃபேக்டை பற்றி பார்ப்போம். இந்த 3600 வகை பாம்பில் ஒரு சில பாம்புகளுக்கு மட்டும் 2 வருஷம் வரை சாப்பாடு இல்லாமல் உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சில சமயம் அதுக்கப்புறம் அதுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா அதோட ஆர்கான்ஸே அது டைஜஸ்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், கொஞ்சம் விசித்திரமாகவே இருக்குது. அண்ட் கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஃபேக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பாம்புகளால் முட்டை போடவும் முடியும், குட்டி போடவும் முடியும். ஆமாங்க, மோஸ்ட் ஆஃப் த பாம்புகள் முட்டை தான் போடும். அண்ட் ஒரு சில பாம்புகள் குட்டி போடும். அண்ட் எனக்கு அதில் தெரிஞ்ச 2 பாம்புகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, போவா கன்ஸ்ட்ரக்டரும் க்ரீன் அனகாண்டாவும். அண்ட் இன்றைக்கான வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு நினச்சது இவ்வளோ தான். அண்ட் கண்டிப்பாக நான் சொல்லித்தந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு புதுசாகவே இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அப்படியே மறக்காமல் கீழே உள்ள அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அண்ட் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். Until then, it's me Abhilash Daniel and signing out from Study with Daniology.